சரி, ஓகே. இப்போ வந்து பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா பிகினிங்லேருந்து எப்படின்னா அப்புறம் நீ ரெக்கார்டிங்கை பார்த்துட்டு நோட் பண்ணிக்கோ, கேட்டுக்கிட்டே இரு. நான் ஓகே. பேசுறது கேட்குது, கரெக்டாக சின்ன சின்ன வேர்ட்ஸ் நீ நோட் பண்ணி வச்சுக்கிறேன்னா நோட் பண்ணி வச்சுட்டு மற்றபடி நீ நோட்ஸுன்றது கம்ப்ளீட் அப்புறம் எடுத்துக்கலாம். ஓகே. நம்ம சுற்றி பயங்கரமாக என்னமோ வந்துருக்கு, ஏதோ ஒரு வண்டி ஒன்று வந்துருக்கு. சரியா? இப்போ வந்து என்னன்னா நேச்சுரலாக நம்ம பார்க்கும்போது ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த சேம் திங் சீம் டு பிகம் ஸ்மாலர் as they recede from us அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நீ ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு இருக்கியாமா? எஸ். எஸ் சார். சரியா, இருந்தாலும் எனக்கு எக்கோ கேட்டுக்கிட்டு இருக்கு, எப்படின்னு தெரில உன் சைடில் இருக்கு. ஓகே, ஓகே ஃபைன். ஆனால் ஓகே, ஆனால் இப்போ உனக்கு கேட்குது இல்லையா? ஓகே ஃபைன். ஓகே, இப்போ என்னன்னா ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த சேம் சைஸ் சீம் டு பிகம் ஸ்மாலர் as they recede from us. ஒன்று, objects of the same contrast or texture seem to become lesser as they recede from us. Objects of the same color seem to lose their color, become lighter, duller, and bluer as they recede from us. சரியா? அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப இதை எப்படி நமக்கு வந்து ஆக்சுவல் லைஃப்ல பார்க்குறோம் அப்படின்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அது இப்போ இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்றப்ப வந்து என்னன்னா ஆப்ஜெக்ட் சீம் டு பிகம் ஸ்மாலர் as they recede from us அப்படின்றப்ப வந்து அப்போ சிறுசாகிக்கிட்டே போயிட்டே இருக்கு. அப்போ சிறுசாகிட்டே போயிட்டே இருக்குன்னா when they reach a certain distance they'll be so small that you can't see, இல்லையா? It'll disappear, or in other words it'll vanish. அப்போ எந்த பாயிண்ட்ல வந்து அது காண போகுதோ வேர் இட் வேனிஷஸ், அதைத்தான் நம்ம வந்து வேனிஷிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரியா? அப்போ வேனிஷிங் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. வேனிஷிங் பாயிண்ட் எங்க நடக்கும்? ஹொரைசான்ல நடக்கும். ஹொரைசான் இஸ் வேர் த ஸ்கை கம்ஸ் அண்ட் மீட்ஸ் த கிரவுண்ட். இட் டசன்ட் மீட், வி நோ தட். எர்த் வந்து ஸ்கைன்றது வந்து இட்ஸ் அ எம்டி ஸ்பேஸ். ஒரு சர்டன் லெவல் வரைக்கும் ஏர் இருக்கு, அதுக்கு மேலே வந்து ஈத்தர் தான் இருக்கு, எம்டி ஸ்பேஸ்ன்னு சொல்லிடலாம் நம்ம. இது ஒரு குளோபா இருக்கிறதுனால இட் டசன்ட் எண்ட். பட் நம்ம பார்க்கறதுக்கு வந்து ஒரு இடத்துல போய் எண்ட் ஆகுற மாதிரியும் ஸ்கையு அங்கே வந்து எண்ட் ஆகுற மாதிரியும் ரெண்டு மீட் பண்ணுற மாதிரி இருக்கு. அதை வந்து ஹொரைசான்னு சொல்கிறோம் இல்லையா? ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஒரு மேத்தமேட்டிக்கலாக வந்து இதை செய்யாமல் உனக்கு வந்து ஒரு ஆர்ட் ஒர்க்கா தெர் ஆர் டூ வேஸ் ஆஃப் டூயிங் அ டிராயிங். ஒன் இஸ் அ டயக்ராம். டயக்ராம்ன்றது வந்து ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு ஜாமெட்ரிக்கலாக மேத்தமேட்டிக்கலாக ஒரு சயின்டிஃபிக் டேர்ம்ஸில் ரியலிஸ்டிக்காக இருக்கணுன்றது கூட கிடையாது. பட் இட் ஹாஸ் டு எக்ஸ்பிளைன் வாட் திஸ் இஸ். இப்போ ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஹார்ட்னு சொல்லிட்டு வரையறது வந்து எக்ஸாக்டாக ஹார்ட் மாதிரி இருக்கும் இல்லையோ? இந்த வென்ட்ரிக்கல் இருக்குது, ரைட் வென்ட்ரிக்கல் இருக்குது, லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இருக்குது, ஆரிக்கல் இருக்குது, ஆர்ட்ரி போகுது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம போகிறோம். அப்போ அதை வந்து டயக்ராம்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து ஒரு விஷயத்த பார்த்தோம்னா when we look at it, this is what it looks like in nature. ஆக்சுவலாக பார்த்தோன்னா இது இப்படி தான் இருக்கு. இப்போ இந்த பாட்டிலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பாட்டிலோடைய அவுட்லைன் இருக்கு, சிலுவை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவுட்லைன் இருக்கு. அப்போ இந்த பாட்டிலோடைய மெஷர்மெண்ட், ஹைட்டுக்கு விட்த்துக்கு எப்படி மெஷர்மெண்ட் இருக்கு, இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கு, இந்த பாட்டிலுடைய மூடி இதோட ப்ரொபோர்ஷனேட்டாக எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து அவுட்லைன் ட்ராயிங்கில் காட்டி லேசாக ஷேடிங் காட்டுறோம்னா அதை டயக்ராம்னு சொல்லுவோம். வேற நேரில் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு பார்க்கறதுக்கு இப்படி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வரைகிறத வந்து ஆர்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து பெர்ஸ்பெக்டிவை ஒரு ஆர்டிஸ்டிக் ரெப்ரசன்டேஷனாக செய்வோம். சரியா? ஜென்ரலாக வந்து நம்ம ஒரு ஸ்பேஸை வந்து டிவைட் பண்ணும்போது ஹாஃபாக டிவைட் பண்ணுவோம் இல்லை? ஒரு டிவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்ன செய்கிறோம்? ஹாஃபாக டிவைட் பண்ணுவோம். அது எல்லாரும் செய்யக்கூடியது தான். ஆனால் நம்ம ஆர்டிஸ்ட் இல்லையா?
அப்பதான் we'll do it in a special way. It'll have a greater meaning. சரிதானே? அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப it'll have a better meaning, it'll have a more beautiful meaning அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப என்ன செய்வோம்னா, நம்ம வந்து பேசிக்கா 3 பார்ட்ஸை போட்டு 2 பார்ட்ஸ் வந்து ஒன்றும் 1 பார்ட் ஒன்றும் வச்சுக்கிறோம். 1/3 2/3 கோல்டன் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. கோல்டன் டிவிஷன்றது வந்து 2/3 1/3 மாத்திரம் கிடையாது. எனி சென்சிபிள் டிவிஷன் டு என்ஹான்ஸ் ஆர்ட் இஸ் known as a golden division. ஆக்சுவலாக இது வந்து ஒரு பர்டிகுலர் இதை தான் சொல்லுவாங்க. தட் வாஸ் a later understanding. அப்போ என்ன செய்கிறோம், நம்ம வந்து இங்கே வந்து ஒரு 1/3 கோடு போட்டு 1/3 அங்கேருந்து கோடு போட்டுக்கிறோம். ஸ்கை we don't want to show much. அப்போ இங்கேருந்து 1/3ன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு 1/3, இது நடுவில் இருக்கிற 1/3, இது ஒரு 1/3 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த இடத்துல ஒரு கோடு போடுறோம். நான் என்ன எப்படி கோடு போடுறேன் தெரியுமா? பென்சிலை இப்படி பிடிச்சிக்கிட்டேன், இப்படி பிடிச்சிக்கிட்டேன் பென்சிலை. எனக்கு அந்த சுண்டு வரல் வந்து இப்படி இருக்கு, சுண்டு வரல் இப்படி இருக்கு, பென்சிலை இப்படி பிடிச்சிக்கிட்டு சுண்டு வரலை நான் இங்கே வச்சிடுறேன். சரியா? வச்சுட்டு ஸ்டெடியாக இதை பென்சிலை பிடிச்சிட்டு ஒரு கோடு போட்டேன் அப்படின்னா அப்படியே வந்துச்சுன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து இதுக்கு மேலே இருக்கிறதுக்கு பேரலாக வந்துடும். சப்போஸ் அது இல்லைன்னா இப்படி வந்துருக்கும். இப்படி வச்சுட்டு கோடு போட்டேன்னா, இப்படி வச்சு பிடிச்சிட்டு கோடு போடுறேன்னு வச்சுக்க, இதுக்கு பேரலா லைன் வந்துருக்கு இல்லையா? இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் அ ஸ்கேல் வி டூ தட். ஓகே, அதுக்கப்புறம் நான் வந்து அதை எம்ஃபசைஸ் பண்ணிடுறேன். இது சும்மா போட்டு காட்டினேன். சரியா? இப்போ நீ என் கூட சேர்ந்து வரைஞ்சிட்டு வர்றதா இருந்தாலும் வரைஞ்சிட்டு வரலாம். அப்படி இல்லாட்டி ஓரளவுக்கு நான் வரைஞ்சதுக்கப்புறம் நீ வரையலாம். நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறதா இருந்தால் கூட வெயிட் பண்ணுவேன். சரியா? இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, நாம் வந்து ஒரு கிராமத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி எல்லாம் இல்லை, ரோடு இருக்குது ஆனால் எலக்ட்ரிசிட்டி கிடையாது. அப்போ இப்போதான் டீ குடித்தேன். நீ டீ குடிச்சிட்டியா? ஓ, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து டீ குடிச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு உட்காந்துருக்கா. ஓகே, வெரி குட். ரோடு அப்படியே போகுது. ரோடு அப்படியே போய் அப்படியே எங்கே போய் அப்படியே எது வரைக்கும் போகும்? அப்படியே லாங்காக போகக்கூடிய ஒரு ரோடாக இருந்துச்சுன்னா ஹொரிசான்ல போய் காண போயிடும் இல்லையா? it'll go and vanish there. அப்போ அதை வேனிஷிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். நம்ம இதை வந்து ஒரு 1 பாயிண்ட் வேனிஷிங்கில் செய்வோம். சரியா? இப்போ டடாக்னு திரும்பிடுச்சு. ஓகே, திரும்பிடுச்சு. உனக்கு உன் விஷுவலும் எனக்கு திரும்பிடுச்சு. ஓகே, சரியா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இங்கேருந்து அந்த ரோடு ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கிறோம். இங்கேருந்து ஆரம்பிக்குது கரெக்டாக வந்து அந்த எண்டில் வந்து ரெக்கார்டிங்கில் உனக்கு தெரியும். இங்கேருந்து ஆரம்பித்து இப்படியே போகுது. அப்படியே போய் சரியா அங்கே போய் அப்படி திரும்பி அப்படியே போய் அங்கே போய் காணாம போயிடுது. அங்கே வேனிஷ் ஆயிடுதுன்னு வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இப்போ இங்கேருந்து கிளம்புது. இந்த இடத்துல இருந்து இவ்வளோ அகலமாக இருக்கிறது அப்படியே சிறுசாகிட்டே போகுது. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் அகலமாக தெரியும். தெரிஞ்சிட்டு அப்படியே சிறுசாகுது. அப்படியே சிறுசாகி போய் அப்படியே போய் காண போயிடும். உனக்கு தெரியுதா? டிராயிங் தெரியுதா? ரொம்ப லைட்டாக இருக்கா? தெரியுது ஓரளவுக்கு. ஏன்னா இதோட டார்க்காக போட்டேன் அப்படின்னா அப்புறம் நான் எரேஸ் பண்ண வேண்டி வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டராக தெரியுது சார். தெரியுது. ஓகே, நான் லேசாக பிரேக் பண்ணி கொஞ்சம் டார்க்காக போடுறேன். நீ வரைய ஆரம்பிச்சிட்டியா? வெயிட் பண்றியா? இல்ல சார், நீங்க என்ன பண்றீங்க கொஞ்ச நேரம் அப்சர்வ் பண்ணிட்டு. ஓகே ஓகே ஓகே, சரியா? அப்படியே வந்து அது அப்படியே வந்து திரும்பி ஏன்னா திரும்பி அப்படி வந்துச்சுன்னா அது வந்து அந்த டிஸ்டன்ஸுக்கு போகிறப்ப அவ்வளோ குயிக்காக அது வந்து காண போயிடும். அப்படியே காண போய் அப்படி போயிடுச்சு. இடையில வந்து ஒரு ஒரு கல்வெட்டு ஒன்று போட்டுருவோமா? அப்படி ஒரு ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு இங்கே வயல்லாம் இருக்கிற மாதிரி போட்டுக்கிறோம். இந்த இடத்துல லேசாக மேடாக இருக்கு. அப்படியே வந்து அப்படி மேடாக இருக்கு.
இது ரோட் சைடு. அப்படியே சிறுசப்போ இது காண போயிருது. இது இந்த சைடில் வெளியில் போட்டுரும். அப்படி 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 வந்து அப்படி காண போயிருது அந்த ரோடு. அப்போ இந்த இடத்துல வந்து மைல் ஸ்டோன் ஒன்று வைக்கிறாங்க. நான் யூஸ்வலாக இது வந்து செய்யக்கூடிய ஒரு இது, ரெகுலராக வந்து இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நான் வந்து செய்வேன். அதனால் நிறைய இடங்கள்ல இருக்கும் அது. ரெண்டு சைட்லேயும் வைப்பாங்க இல்லையா, ரெண்டு சைட்லேயும் இருக்கும். இந்த சைடில் இருந்து போகிற வெஹிக்கிள்ஸ்க்கு இதை பார்க்குற மாதிரியும், அந்த சைடில் இருந்து வர்ற வெஹிக்கிள்ஸ்க்கு இதை பார்க்குற மாதிரி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மற்ற கண்ட்ரிஸ்லாம் ஆப்போசிட்டாக இருக்கும். அமெரிக்காவில் எல்லாம் கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் சிறுசாகுது இல்லையா, டிஸ்டன்ஸ் போகப்போ அது சிறுசாகும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் அவ்வளோ தூரத்துக்கு போனதுக்கப்புறம் அவ்வளோ சிறுசாகுது. அது அப்படி சிறுசாகி அப்படி காமிச்சு ஒரு எலிமெண்ட் சேர்த்துருக்கோம் நம்ம டிவைடர்லாம் போட வேண்டாம், டிவிஷன்ஸ் ரோடு டிவைடர்லாம் போட வேண்டாம். இப்போ என்னன்னா, இப்போ இதுதான் நம்ம வேனிஷிங் பாயிண்டாக வச்சுக்கிறோம் சரியா. வச்சிட்டோன்னா இப்போ இங்கேருந்து அங்கேக்கு வந்து வயல்லாம் போகுது. இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு கல்வெட்டு மாதிரி ஒன்று வைப்போம். இங்கே வந்து மேடுகள்லாம் இருக்கு, இங்கே மேடு இருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி போய் அந்த இடத்துல போய் ஜாயின் ஆகி அந்த ஸ்ட்ரீம் அப்படியே போய் அந்த இடத்துல வந்து ஒரு லேக் மாதிரி ஃபார்ம் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல போய் ஒரு லேக் மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படி வச்சுக்கிறோம். அதை வந்து அப்புறம் நம்ம லேக்கை வந்து செட் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கல்வெட்டு மாதிரி ஒன்று வைக்கிறோம். இது அப்படியே போய் அந்த சைட்லயும் அது வந்துடும் இல்லையா. அப்படி மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம், அப்ராக்சிமேட்டா மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம். நாட் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட், அப்ராக்சிமேட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம். உனக்கு ஏதாவது கொஷின்ஸ் கேட்கணும் அப்படின்னா உடனே கேட்கலாம். ரொம்ப 2 பேர் 4 பேர் இருந்தாங்கன்னா தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே தவிர, நீ மாத்திரம் தனியா இருக்கிறதுனால கேன் ஆல்வேஸ் ஆஸ்க் பட் ஆஸ்க். சரியா, இப்ப அப்படி வந்துருச்சு. இது வரைக்கும் வந்ததுல ஏதாவது உனக்கு சந்தேகம் இருக்கா? ஒண்ணும் இல்லை. ஒன்றும் இல்லை சார். ஒன்றும் இல்லையே இருக்கா? இல்லை சார், இப்போதைக்கு நீங்க சொல்லி கொடுத்ததுல ஒன்றும் இல்லை சார். ஆனா பெர்ஸ்பெக்டிவ் வந்து நாங்க கிரேட் எக்ஸாம் பண்ணும்போது ரோட்ஸ் எப்பயுமே கர்வா போடாம ஸ்ட்ரைட்டா ஸ்கேல் வச்சு தான் சார் போட்டோம். எஸ் சார். அது ஏதாவது ரூல் இருக்கா சார்? இல்ல, அதுக்கு எதுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் மோர் லைவ்லியா இருக்கு சார். இது அதுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னா, அது வந்து டயக்ராம். அதான் டயக்ராம் சொன்னேன். இட்ஸ் an explanatory ஸ்டேட்மெண்ட். இப்போ வந்து சப்போஸ் உனக்கு வந்து லாஜிக்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, காலேஜஸ்க்கெலாம் போனீங்கன்னா லாஜிக்கு ஃபிலாசபி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அது வந்து என்னன்னா ஆக்சுவலாக வந்து சயின்ஸ் அப்படின்றத விட ஒரு மீனிங்கை வந்து எவ்வளோ தூரத்துக்கு டெஃபினேஷனாக சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறது. இப்போ வந்து ஹூ இஸ் அ மதர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரியா, ஹூ இஸ் அ மதர், நாட் யோர் மதர், ஜென்ரலாக ஹூ இஸ் அ மதர். Mother is a woman who gives birth to her children. A mother is somebody who has given birth to a child or children. She is the mother of those children அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. இப்போ இப்போ நான் கேட்குறேன், லைக் how will you describe your mother, நான் உங்ககிட்ட கேட்குறேன். that she gave birth to me அப்படின்னு நான் நீ சொல்லுவேன் இல்லை. who is your motherன்னு சொல்லி சொன்னா நீ என்ன சொல்ல ஆரம்பிப்ப? my mother is a very kind lady, she is also strict, she will என்னென்னமோ சொல்லுவேன் நீ. அதாவது உனக்கு வந்து whatever you feel about her. ஒருவேளை எங்களுக்கெல்லாம் அதை பற்றி
யோசனையே இல்லை. கேட்டால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு வந்து அந்த ஆஸ்பெக்ட் தெரியாது. தட் இஸ் யோர் விஷன். இப்போ ஒரு பொயட்டிட்ட வந்து ஹூ இஸ் அ மதர் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மானா யாரு அப்படின்னா ஹில் மேக் யூ க்ரை பை த்ரூ ஹிஸ் டிஸ்கிரிப்ஷன். இட் மேக் யூ க்ரை. அவ்வளவு தூரத்துக்கு எமோஷன். அப்போ டெஃபினேஷன்ஸ் வந்து ஹாவ் லாட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் டு. நம்ம அங்கே வரைஞ்சது என்ன பெர்ஸ்பெக்டிவோடைய டெஃபினிஷன்? Objects of the same size seem to become smaller as they recede from us. ஒரு definition. Objects keep diminishing as they go towards the horizon and seem to disappear at a point. அப்படின்றப்ப ஒரு இப்போ நீ சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான் இல்லையா? எஸ். நோ சார், காமர்ஸ். ஓ, காமர்ஸ் ஸ்டூடெண்ட். ஆனால் உனக்கு சயின்ஸ் ஓரளவுக்கு புரியும் சார். புரியும் சரியா? அப்போ வந்து என்னன்னா ஹைப்போதெட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்ப என்ன செய்வாங்கன்னா, வாட்டர் boils and becomes steam at 100 degrees centigrade. Yeah, of course. Yes. Everybody knows that water boils at 100 degrees centigrade to become steam. But if you go to say 10,000 feet to a mountain, 5,000 feet போறோம், with altitude மலையில் அப்படி ஏற 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 அது பாய்லிங் பாயிண்ட்னு 100 டிகிரி சென்டிகிரேட் மலையில் ஏற ஏற பாய்லிங் பாயிண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு 5,000 ஃபீட், நான் சயின்டிஃபிக்காக சொல்லலை, அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஒரு 5,000 ஃபீட் ஏறணும் அப்படின்னா ஒரு 90 டிகிரிஸில் 80 டிகிரிஸ்லையோ it will start boiling and becoming steam. ஹிமாலயாஸ்ல வந்து அந்த 10,000 feet 12,000 feetலாம் போயிடுறாங்க இல்லையா? அங்க போயிட்டு when they cook food won't get cooked because boiling point வந்து அங்க 40 degrees இருக்கும். பாயில் பண்ணிட்டு இருக்கும்போது நீ கையை உள்ள வச்சிருந்த அப்படின்னா நீ சுடுதண்ணியில் அப்படியே சுகமா வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். It won't cook your food. even ரைஸை குக் பண்ணாது. மேலே ஊற்றியாச்சுன்னா it won't burn you. அவ்வளவுதான் சூடேறும். அதுக்கு மேலே அப்போ at sea level அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் தெரியுமா? At sea level water boils to 100 degrees. Water boils at 100 degrees and becomes steam. From liquid to gaseous, it turns into gaseous from liquid. என்றது வந்து அப்போ at ground level certain pressure, atmospheric pressure எவ்வளோ இருக்கணும்? atmospheric pressure increase ஆக பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். சரி, அப்போ அதை மாதிரி என்ன சொல்கிறோம்? Objects seem to diminish and become invisible at a certain point அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம், on the horizon அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்க இருக்கிற திங்ஸ் எல்லாமே வந்து அங்கதான் போய் வேனிஷ் ஆகிற மாதிரி காட்டும். ஏன் இந்த ஹொரைசன்ல இந்த இடத்துல ஒரு புள்ளியில போய் வேனிஷ் ஆகக்கூடாது? நம்ம 1 பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டு எல்லாமே அங்க போய் வேனிஷ் ஆகிற மாதிரி காட்டுறோம். அப்புறம் 2 பாயிண்ட்னு ஒன்று எடுக்கிறோம். அப்போ இப்படி ஒன்று வச்சுட்டு இந்த இடத்துல மேலேயும் கீழே வச்சுட்டு இங்கே ஒரு பாயிண்ட் போகுது, அங்கே ஒரு பாயிண்ட் போகுது. தீஸ் ஆர் ஆல் மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அ ஃபினாமினன். ஃபினாமினன்றது வந்து தெரியுமாமா? ஃபினாமினன்றது வந்து this happens in nature. It is not very easy to explain why this is happening. It is part of nature. Maybe we can explain, but there is nothing that you can do to change it. Perspective அப்படியே காணாம போயிட்டு இருக்க மாதிரி, இப்படி தூரத்தில் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா நீ வந்து maybe you can use a binocular or something and bring it closer.
பட் நேச்சுரல் விஷன்ல அப்படித்தான் இருக்கும். இட்ஸ் அ ஃபினாமினன். அதாவது இட் கேனாட் பி சேஞ்ச்ட். யூ கான்ட் ஈவன் ஃபைண்ட் அ கிளியர் ரீசன் வை. அதுக்கு ரீசன் இருக்கு, கண் இப்படி பாக்குது அப்படின்றதுக்கு. பட் ஸ்டில் ஓகே. அப்ப டு யூ கெட் மை பாயிண்ட்? அதுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அதுதான். எஸ் சார். That's the reason why we show in straight line, so that it can be very clearly understood. Curve ஒன்று எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுக்க. இப்போ நான் இந்த curve போட்டிருக்கேன். நான் இந்த curve வந்து இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். எத்தனை இன்ச்ல இருந்து நான் நீ ஆரம்பிப்பேன்? இல்லை, அப்ராக்சிமேட்லி யூ வில் கீப் ஒரு தம் லென்த் வச்சு விட்டுட்டு அங்கேருந்து ஆரம்பம். அப்படிதான் ஆரம்பிப்பேன். நீ ஏன் தம் வேற சைஸ், உன் தம் வேற சைஸ், அப்போ கொஞ்சம் ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கும். அப்புறம் இங்கிருந்து அப்படியே இந்த டிகிரியில் போகுது. இது 45 டிகிரிஸ் கிடையாது, ஆப்வியஸாக நமக்கு தெரியுது. கீழே இருந்து எடுத்து பார்த்துட்டு இருந்தோம்னா 45 டிகிரிஸ் மேபி அங்கே வரும்னு வச்சுக்க. அப்போ இது வந்து ஒரு 30 to 33 டிகிரிஸ். நீ 33 டிகிரிஸ் தான் வைப்பியா? நீ 30 டிகிரிஸ் வைக்கலாம், இல்லாட்டி 35 டிகிரிஸ் வைக்கலாம், 38 டிகிரிஸ் வைக்கலாம், 45 வைக்க மாட்டேன். So your drawing and my drawing will be different in many aspects, but they'll be having the same ambience. பார்த்த உடனே என்னன்னா, ஓஹோ ரோடு அப்படியே போய் பொட்டபடியா இருக்கு, அப்படியே ரோடு அப்படியே போய் போய் காணாம போயிருது. அங்க வந்து அப்படியே எல்லாம் இப்படிலாம் இருக்கு. இங்க வந்து மயில் கல்லெல்லாம் இருக்கு. ஓ, இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரீம் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து இதை ரிவரா காட்டணும் அப்படின்னா, நான் அவ்வளோ பெருசுக்கு நம்ம அப்படியே ரிவரா காட்டு அங்கேருந்து அப்படியே காட்ட ஆரம்பிச்சோம்னா, இல்லாட்டி அங்கே அப்படி காட்ட ஆரம்பிச்சோம்னா அவ்வளோ பெரிய ரிவர் ஆயிரும். இந்த இடத்துல ஒரு பெரிய பிரிட்ஜ் ஒன்று போடுவோம் இல்லையா? அப்ப இதுல வந்து நம்ம வந்து ஒரு இட் லுக்ட் லைக் தட். இப்போ யூஸ்வலி வென் யூ ஆர் கோயிங் டு பி டூயிங் அ வெரி சீரியஸ் ஒர்க், இதுவும் நம்ம வந்து ஒரு ஸ்டடியாக தான் செஞ்சுருக்கோம். when we are going to be doing a very serious work, we will use a photograph as a reference. சரியா? அப்போ அந்த ஃபோட்டோகிராஃபில் இருக்கிறது எப்படி போகுது? அப்போ வந்து ஒன் பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ன்றது வந்து லைஃப்ல நீ எங்கேயுமே பார்க்க முடியாது. இட்ஸ் வெரி ரேர் தட் யூ வில் சி ஒன் பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ரொம்ப கண்டிஷனல். அதான் ஒரு கண்ணை வச்சு பார்த்தா தான் உனக்கு ஒன் பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் தெரியும். இல்லாட்டி இப்படியும் இப்படியும் தான் போகும். அப்போ 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவா இருக்கும். இப்போ இப்படி அந்த சைட்லயும் தெரியுது, இந்த சைட்லயும் தெரியுது, இடையிலையும் தெரியுது. திங்ஸ் கோ அண்ட் வேனிஷ் தேர். ரைட்? ஓகே. அப்ப நேச்சரை நம்ம டெபிக்ட் பண்றதுக்கும் நம்ம வந்து மேத்தமேட்டிக்கலா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அதான் நம்ம அங்க பார்த்தது. நம்ம நேச்சரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக டயக்ராம்னு சொல்லுவோம் இல்லையா? அதை டயக்ராமேட்டிக்கா அதை காட்டணும். சரி, சரியா? இப்ப வந்து நம்ம அங்க தூரத்துல கொஞ்சம் மலை இருக்கிற மாதிரி போட்டுருவோமா? எல்லாமே நம்ம வந்து என்ன செய்ய பாக்குறோம்? நம்ம எங்கேயோ பார்த்ததை இங்க விஷுவலா கொண்டு வர்றதுக்கு பாக்குறோம். எதுக்காக மலை போட போறோம் அப்படின்னா, ஒரு தியரி ஒன்று இருக்கு. நம்ம ஆர்ட்ல வந்து ஒரு தியரி ஒன்று இருக்கு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்கு. when we are going to be drawing something vertical from a certain line, அப்ப இருக்கக்கூடிய இப்படி ஒரு வெர்டிக்கல் லைன், இந்த ஹைட் போட்டிருக்கேன், இந்த ஹைட் ஒன்று போட்டிருக்கேன், இது ஒன்று போட்டிருக்கேன். இப்ப இது இப்படி போட்டதுக்கு பதிலா நான் இங்கே வரைஞ்சிட்டு அழிச்சிடுறேன், எரேஸ் பண்ணிடுறேன். இங்கிருந்து ஆரம்பிச்சு அப்படின்னு மலையை வரைஞ்சிட்டு போனான்னா, does that look better or does this look better? Definitely the first line looks better because there is a variation. அப்ப என்ன செய்வோம்னா, we won't draw 3 points which can be connected with a straight line. இப்ப இந்த இடம் அவ்வளவு தூரத்துக்கு வந்துடும், இங்க உள்ளதுக்கு அடுத்தது வந்து அவ்வளவு தூரத்துக்கு போகாம கீழே இறங்கிட்டு ஒன்று ஸ்ட்ரெயிட்டா அப்படி மேல அப்படி ஸ்ட்ரெயிட்டா போற மாதிரி இப்படி போய்
அப்படி போயிடுது. இங்கே இருக்கிறது இங்கே கனெக்ட் ஆச்சுன்னா அங்கே ஸ்ட்ரெயிட் லைனை கனெக்ட் ஆகல, இட் கோஸ் ஹையர் தேன் தேட். இங்கே வந்து நமக்கு இந்த இதை அப்படி மேலே தூக்கி வச்சுக்கிறேன். அப்புறம் நான் என்ன செய்கிறேன், அங்கேருந்து இன்னொரு ஒரு மலை தொடர், மலை தொடர்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இல்லை அதே மாதிரி வருது. அதே மாதிரி இல்லாமல் பார்த்துக்கிடுவோம். வி won't ட்ரை டு ரிப்பீட். ஆப்வியஸ்லி ரெப்பிட்டேஷன் இருக்கணும். சி நம்மகிட்ட என்ன இருக்கு, we have dots, we have lines. ஓகே, அப்போ லைன்ஸை வந்து if we repeat it becomes texture. we have dots, we have lines, we have texture. டெக்ஸ்டர்னு சொல்லிட்டு வர்றப்ப கிரடேஷன் வருது, கிரேடட். அடுத்தது மேலே போனோம் அப்படின்னா லைனை வந்து ரெண்டாக கனெக்ட் பண்ணோம்னா ஷேப் கிடைக்குது. ஷேப்பை வந்து அந்த டெக்ஸ்சர் கொடுத்து அந்த கிரடேஷன் கொடுத்தோம் அப்படின்னா 3 டைமென்ஷன் மாதிரி தெரியுது லைட் அண்ட் ஷேடோட. அப்போ நான் வந்து ஐ ஜஸ்ட் ரைட் இட் டவுன் ஹியர். ஓகே, நான் வந்து என்ன செய்யறேன், இப்போ இது வந்து இந்த மலையை மறைச்சிட போறேன், இந்த மலையை மறைச்சிட போறேன். இந்த மலை முன்னாடி இருக்கு, அந்த மலை பின்னாடி இருக்கு. அந்த மலை அப்படி மேலே போயிடுது, இந்த மலை இவ்வளோ தூரத்துக்கு வந்து அப்படி கீழே இறங்கிடுது. அதுக்கு மேலேயும் மலைகள் இருக்கு. அந்த மலை இதுகெல்லாம் கூட ரொம்ப பெரிய மலை. அது ஏன் அதை நான் வரைஞ்சிட்டு இருக்கேன்னா டு ஷோ கிரடேஷன். அப்போ அதுலேயும் ஒரு கிரடேஷன் மூலமாக we can show perspective. சரியா? ஓகே, you have to remember that we are not doing this to get a beautiful picture. If it becomes a beautiful picture, happy. But that's not our idea. Our idea is to understand how we depict nature through our art. How we depict 3 dimension perspective காட்டுறதுக்கு ஐடியாவே 3 dimension காட்டுறதுக்கு தான். டெப்த் ஆஃப் ஃபீல்ட், how do we show that? இப்பயே வந்து இங்கிருந்து இந்த இடத்துக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு 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 காக்கா ஒன்று உட்காந்துருக்கு. அப்படி ஒரு காக்கா ஒன்று உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கிறோம். இந்த இடத்துல ஒரு காக்கா உட்காந்துருக்குன்னா எவ்வளோ பெருசா தெரியும்? அவ்வளோ பெருசா தெரியுமா? இங்க காக்கா உட்காந்துருந்தா தெரியுமா? தெரியாது. ஆனா பேர்டு பறந்துகிட்டு இருக்கிற மாதிரி காட்டோம்னா அப்படி காட்டுவோம் இல்லையா, அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவோம். என்ன சொல்றோம், காக்கா இந்த இடத்துல இருந்து அங்க பறந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இஃப் இட் கம்ஸ் அண்ட் சிட்ஸ் டிரெக்ட்லி டவுன், இட் வில் சிட் ஹியர் க்ளோசர், அங்க உட்காராது. சரியா? அப்ப we are trying to show how far away. இப்ப இதுக்கும் இதுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும், இதுக்கும் இதுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும்? அப்ராக்சிமேட்லி ஒரு 2 kilometers இருக்குமா வச்சுக்கிறோம். அப்ப இதுக்கும் இப்ப இந்த இடத்துல வந்து நான் என்ன செய்யறேன், இப்ப இங்க இருந்து அது வந்து என்ன ஆகுதுன்னா அங்க வந்து ஒரு ரிவர் மாதிரி வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசாவே ஒன்று சேருது. அப்ப அந்த இடத்துல வந்து என்னன்னா ஒரு பெரிய பாலமே இருக்கு, ரோடு போய் அப்படி போய் சேருது. அந்த இடத்துல பாலம் ஒன்று இருக்கு. அப்படின்னு அங்க பாலம் ஒன்று இருக்கு. அங்க வந்து அந்த இடத்துல அப்படி வந்து அது சேர்ந்துருக்கு. அங்க வந்து ரிவர் வந்து அப்படியே போய் அந்த மலைக்கு போய் மலையில இருந்து ரிவர் வருது. அவ்வளவு அகலமான ஒரு ரிவர் அது. அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம்னு வச்சுக்கோம். அப்ப இதுக்கும் அதுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும், ஒரு 10 kilometers இருக்கும்னு வச்சுக்கோம். இதுக்கும் அந்த மலைக்கும் எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் இருக்கும், ஒரு 30 kilometers இருக்கும். இந்த மலைக்கும் அந்த மலைக்கும் எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் இருக்கும், அதுக்கும் அதுக்கும் ஒரு 25-30 kilometers இருக்கும். இப்போ இந்த இடத்துக்கும் அந்த மலைக்கும் எவ்வளவு இருக்கும், ஒரு 200 kilometers இருக்கும். See, we are trying to show as if this is covering about 200 kilometers in depth
and about say 50-60 kilometers in width. சரியா? ஓகே. இப்போ அது வரைக்கும் வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன செய்வோம், இந்த இடத்துல ஒரு மரம் ஒன்று போடுவோமா? யூஸ்வலாக வந்து நம்ம வந்து என்ன செய்வோம்னா, இப்படி ஹரிசான்டலா we have divided the space. We have divided the space horizontally, and that's an open space. We try to cut the open space so that the vision doesn't go out. அப்போ வெர்டிக்கலா நம்ம இங்க வந்து இந்த இடத்துலலாம் வெர்டிக்கலா செட் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து வெர்டிக்கலா இருக்கிறத விட, வெர்டிக்கலா இருந்தால் இட் வில் கோ அவுட். வெர்டிக்கலா இருக்கிறத விட ஹரிசான்டலா லைன்ஸ் கொண்டு வந்து we try to stop it there. ஆனா we don't want that to be too obvious. இப்போ இதே இதை வந்து நம்ம வேற ஒரு பேப்பர்ல உனக்கு வந்து சிறுசா போட்டு காட்டுறேன். இப்போ சேம் திங் இஃப் வி வாண்ட் டு ஷோ, இப்போ பேப்பர் வேணும்ன்றப்ப தான் பேப்பர் கிடைக்கும். சரியா, நான் இந்த சைடில் இதே நோட் புக்கில் போடுறேன், அப்புறம் வி மைட் யூஸ் இட் லேட்டர். இப்போ வந்து ஒரு தம்ப்நெயில் போடுறேன்னா, தம்ப்நெயில்ன்ற வேர்டு உனக்கு தெரியும் இல்லையா? இட்ஸ் a ஸ்மால் பிக்சர். சரியா? அதே மாதிரி 2/3 1/3 அப்படி பிரிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். இப்போ வந்து கிளவுட்ஸ் இருக்கு, அப்படியே கிளவுட்ஸ் இருக்கு, ஒரு செட் ஆஃப் கிளவுட்ஸ் அப்படி இருக்கு. இன்னொரு செட் ஆஃப் கிளவுட்ஸ் இப்படி இருக்கு, இன்னொரு செட் ஆஃப் கிளவுட்ஸ் அப்படி இருக்கு. இதே இடத்துல வந்து அதே இதை வந்து வேற மாதிரி நான் டிவைட் பண்றேன். எப்படி டிவைட் பண்றேன்? 1/3 2/3 தான் வச்சுக்கிறேன். whatever I'm going to be doing here is a different story. நான் என்ன செய்யறேன், இந்த இடம் என் பக்கத்துல இருக்குமா, இந்த இடம் என் பக்கத்துல இருக்குமாமா? சப்போஸ் திஸ் இஸ் லேண்ட்ஸ்கேப் அண்ட் திஸ் இஸ் த ஹொரைசன். இந்த இடம் என் பக்கத்துல இருக்குமா, இந்த இடம் என் பக்கத்துல இருக்குமா? அப்பர் பார்ட் தான் சார் பக்கத்துல இருக்கும். எதுமா? அப்பர் பார்ட், இந்த இடம் தான் என் பக்கத்துல இருக்கும். அப்ப இங்க இருக்கிறது வந்து எனக்கு பெருசா தெரியும் இல்லையா? அப்ப என்ன செய்யறேன்னா, இந்த இடத்துல கிளவுட், அந்த கிளவுடை வந்து நான் இந்த இடத்துல போட பாக்குறேன். ஆக்சுவலா இந்த இது கிளவுடு நான் பக்கத்துல இருக்கிற மாதிரி அங்க போட வேண்டியதா போச்சு. என்ன செய்யறேன்னா, அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளவுட் பஞ்ச் ஒன்று போடுறேன். எப்படி பிரிக்கிறேன்னா, ஹரிசான்டலா தான் ஐ எம் டிவைடிங் தி ஸ்பேஸ். ஐ எம் டிவைடிங் தி ஸ்பேஸ் ஹரிசான்டலி. நீ இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாதமா, இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி ஸ்டே வித் யூ. ஓகே, ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். அது நீ பண்ணி ஜாலியாக பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் whenever we are going to use it will come, it will automatically come. இப்போ நான் அடுத்து வந்து ஒன்று செய்கிறேன். அங்கே கொண்டு வர்றப்ப இது அதுக்குள்ளே போயிடுது, ஹரிசான்டலாக தான் கொண்டாந்துக்கிட்டு இருக்கேன். திடீர்னு அது வந்து ஒரு காற்றுல வந்து அப்படி போக ஆரம்பிக்குது. அப்ப இதையும் நான் லேசா மாத்துறேன். சி, அதை தான் நான் இங்க செய்யறேன். வெறும் ஹரிசான்டல் லைனா போடாம, ஹரிசான்டல் லைனையே டயகனலாகவும் வெர்டிக்கலாகவும் அப்படி இல்லை. இது ஆல்மோஸ்ட் வெர்டிக்கல், இதுல கொஞ்சம் ஷார்ப்பா தான் இருக்கு. இது 45 டிகிரிஸா இருக்கு, 30 டிகிரி வேரியேஷன் காட்டி ஐ எம் மேக்கிங் த ஹோல் திங் டெல் அ ஸ்டோரி. ஓகே, இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, இப்ப இந்த இடத்த வந்து அதை வச்சு ஃப்ரேம் பண்ணிட்டோம். The picture doesn't go out of the canvas. The picture is staying inside the canvas. இப்போ நான் வந்து அதை வந்து நான் வந்து ஒரு ஷேட் கொடுத்து நான் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நான் என்ன செய்வேன், இங்க இருந்து நான் அதுக்கு வந்து டார்க் கொடுப்பேன் இல்லையா? இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஒரு கார்டு ஒன்று இருக்கு, இந்த இடத்துல ஒரு 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 கார்டு வந்து இந்த இடத்துல இருக்கு. அந்த ரிவர் வந்து அந்த இடத்துல அப்படி திரும்பிடுச்சு. அந்த ரிவரை ஒட்டி இன்னொரு ஒரு காடு இருக்கு. இந்த இது வந்து ரொம்ப கிட்டக்க இருக்கு நமக்கு. இந்த காடு கிட்டக்க இருக்கு அப்படின்றப்ப என்ன செய்யறோம், ஒரு ஷேட் கொடுக்குறோம். இங்க லைட் எங்க இருந்து வச்சுக்கிறோம், இந்த சைட்ல இருந்து வச்சுக்கிறோமா? லெஃப்ட்ல இருந்து ரைட் வச்சுக்கணுமா, ரைட்ல இருந்து லெஃப்டா? லெஃப்ட்ல இருந்து ரைட். ஓகே தான். லெஃப்ட்ல இருந்து ரைட். யூஷுவலா வந்து நம்ம வந்து
லெஃப்ட்ல இருந்து ரைட் நம்ம வந்து எந்த சைடை ஃபேஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் பண்ணிடுறோம். ஃபர்கெட் த ஆக்சுவல் டிரெக்ஷன். அந்த போலாரிட்டி எல்லாம் வந்து ஆக்சுவல் போலாரிட்டி விட்டுரு. நம்ம எந்த சைடை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அதை வந்து ஜென்ரலாக நார்த்துன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். ஜென்ரலாக நாட் எக்ஸாக்ட்லி ஆல் த டைம், பட் ஜென்ரலாக நார்த்துன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டோம்னா, அப்போ லெஃப்ட்ல இருந்து வந்துச்சு அப்படின்னா சன் செட் ஆக போகுது. சன் வந்து இட்ஸ் கோயிங் டவுன். இந்த சன் வந்து இங்க இருந்து இருக்க மாதிரி வைக்க மாட்டோம். நம்ம வந்து இந்த சைடில் வச்சாதான் லைட் அண்ட் ஷேட் நல்லா இருக்கும் இல்லையா? ஃபுல்லாக கீழே போயிட்டாலும் அவ்வளோ தூரத்துக்கு நல்லா இருக்காது. ஒரு 45 டிகிரிஸ், 50 டிகிரி, 60 டிகிரிஸ் அதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். 30 டிகிரிஸ்னு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். இங்கே வந்துச்சுன்னா லைட் அண்ட் ஷேட் ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னா நல்ல பிரைட்டாக இருக்கும். நம்ம ரைட் சைடில் இருந்து வந்துச்சுன்னா ஈஸ்ட்ல இருந்து லைட் வர்ற மாதிரி தான் நம்ம வந்து ஜென்ரலாக யோசிப்போம். சரியா? அதை 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 சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன். ஜஸ்ட் ஃபார் யூ டு ரிமெம்பர் தட். அதெல்லாம் கூட நம்ம வந்து வி கேன் சார்ட் ஆஃப் மேனிப்புலேட். நம்ம பென்சில் அது 2B பென்சில் வேலையை பார்க்க மாட்டேங்குது. சரியா? ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ உட்காந்து செய்யலாம் அப்படின்னு பார்க்குறியா? எஸ் சார். ஓகே ஓகே ஓகே. வாட் எவர் யூ வாண்ட் டு டு. நான் இந்த இடத்த கொஞ்சம் டார்க்காகவே காட்டிடுறேன். இந்த இடத்த டார்க்காக காட்டிட்டு இந்த இடத்துல வந்து இங்கேருந்து லைட்டிங், அங்கேருந்து லைட்டிங் வரும். எப்பயுமே ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று இருந்துச்சுன்னா மேல இருந்து லைட்டிங் வரும். ஜென்ரலாக நேச்சுரல் இது பார்த்தீங்கன்னா மேல இருந்து லைட்டிங் சொல்லிட்டு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? கீழே ஆப்ஜெக்டோடைய பாட்டம்ல டார்க்காக இருக்கும் இல்லையா? அந்த இடத்துல எல்லாம் டார்க்காக இருக்கும். எங்க இருந்து லைட்டிங் வருதோ அதுக்கு ஆப்போசிட்ல வந்து டார்க்காக இருக்கும். தஞ்சாவூர் சைடு அங்கெல்லாம் நீ பார்த்தீங்கன்னா நிறைய ரிவர்ஸ் இருக்கும். அந்த காவேரி ரிவரே நிறைய இருக்கும். அந்த ட்ரிபியூட்டரிஸ் நிறையா இருக்கும். நிறைய கேனல்ஸ் இருக்கும். நிறைய வெல்ஸும் வச்சுருப்பாங்க. அதனால நிறைய தென்னை மரம் இருக்கும் இல்லையா? இப்போ மதுரை சைடு, ராமநாதபுரம் சைடில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீ வந்து நிறைய பனைமரம் இருக்கும். தென்னை மரம்ன்றது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கமர்ஷியல் பிளான்ட் இல்லையா? அது இட்ஸ் நிறைய யூ கேன் செல் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் த கோகனட் பால். கோகனட்ல இருந்து அடுத்த ஆயில்ல இருந்து எடுத்து அந்த லீவ்ஸ் கீழே விழுகிறது உனக்கு கமர்ஷியலாக இருக்கு. அதனால கோகனட் நிறைய க்ரோ பண்ணுவாங்க. பனைமரம் நேச்சுரலாக வளர்றது தான். யூ கேன் சி கோகனட் அஸ் பிளான்டேஷன். இது தென்னை மரம் வரைகிறேன். யூ கேன் சி கோகனட் அஸ் பிளான்டேஷன். பனைமரம், கோகனட்டை வந்து கோகனட் பாம்புன்றோம், பனைமரத்தை பல்மைரான்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ பல்மேரா ட்ரீ வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி பார்க்க முடியாது. நீ போயிருக்கியா? சவுத் போயிருக்கியா நீ? போய் பார்த்துருக்கேன் சார். பனைமரங்கள் பார்த்துருக்க இல்லையா? எஸ் சார். பனைமரங்கள் வந்து நேச்சுரலாக முளைக்கிறது தான். சில வயல்ல வந்து எனக்கு ஏன் இந்த டார்க்காக இருக்குது, இதை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்னுடைய பிக்சர் டார்க்காக, உனக்கு டார்க்காக தான் தெரியுதுல்ல என்னுடைய ஸ்மாலர் பிக்சர்? எஸ் சார். நம்ம அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்புறம் நான் அதை என்னன்னு சொல்லிட்டு ரிப்பேர் பண்ணுறேன். நேற்று எனக்கு சவுண்டே ரெக்கார்ட் ஆகாமல் இருந்துச்சு. நேற்று தான் காலையில் தான் ரிப்பேர் பண்ணேன். சரியா? இப்போ வந்து இந்த இடத்துல வந்து அது வந்து ரிவர் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா? அந்த இடத்துல ரிவர் அப்படியே வருது. நான் வந்து இந்த இடத்துக்கு போயிடப்போறேன். இந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ரோடு இருக்கிற மாதிரியும் அந்த இடத்துல ஒரு பெரிய பாலம் இருக்கிற மாதிரியும் ஒரு இமேஜினேஷன் கொடுக்க போறேன். அப்போ அந்த இடத்த அவ்வளோ டார்க் ஆக்குறேன்னா நான் இந்த இடத்த டீட்டெயில் வந்து ஜாஸ்தி பண்ணணும். இப்போ இங்கேருந்து அந்த 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 ரிவர் வந்து அப்படியே வந்து அப்படியே அந்த சைடில் போயிருக்கு. அந்த சைடில் இருந்து வருது. அது அப்படியே வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிடுது. பக்கத்தில் வர வர டீட்டெயில் வந்து ஜாஸ்தியாகும். இதையும் கொஞ்சம் பெருசாக போடுவோமா? கொஞ்சம் பெருசாக போடலாம்ல?
கொஞ்சம் பெருசாக்கி கொஞ்சம் தின்னாவும் ஆக்கிடுவோம். அப்ப இந்த டைரக்ஷன்ல டர்ன் பண்ணிட்டு இருக்கும்போது வேனிஷிங் எங்க இருக்கும்? இப்போ இது ரெண்டும் வந்து அப்படி போய் வேனிஷ் ஆகும். இது வேனிஷிங் பாயிண்ட்னு சொல்லிட்டு நம்ம இந்த இதுக்கு வச்சிருக்கோம், இந்த ரோடுக்காக நம்ம இதை வேனிஷிங் பாயிண்டா வச்சிருக்கோம். இப்படி போறதெல்லாம் அங்க போய் வேனிஷ் ஆகும். ஒண்ணு இப்படி திரும்பி இருந்துச்சுன்னா இது அங்க போய், ஆனால் ஹொரைசான்ல தான் வேனிஷ் ஆகும். ஹொரைசான்ல தான் வேனிஷ். அதை உனக்கு நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்லாமே நம்ம உடனே எல்லாத்தையும் கத்துட்டு போனோன்ற தேவையில்லை. இப்ப அந்த சைட்லயும் அந்த ட்ரீஸ் வந்து கொஞ்சம் சிறுசாயிருச்சு. அந்த ட்ரீஸ் வந்து இப்ப என்னன்னா அவ்வளவு தூரத்துக்கு கிளியரா தெரியல. டீடைலையும் குறைக்கணும். இங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரோக் சைஸும் அங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரோக் சைஸும் எவ்வளவு வித்தியாசமா இருக்குன்றத பாருங்க. கொஞ்ச நேரம் வரைஞ்சுக்கிறியா இல்லாட்டி வெயிட் பண்ணி சரியா? நான் வெயிட் பண்ணி செய்யறேன் சார். வெயிட் பண்ணி சரியா? ஓகே. ரெக்கார்டிங் எப்படி இருந்தாலும் இருக்கு உனக்கு. ரெக்கார்டிங் இருக்கு, நான் ஓகே உனக்கு நான் அனுப்புவேன். அதனால நீ வந்து அந்த வெயிட் பண்ணி செய்யறதா இருந்தா செய்யலாம், தப்பிதான் இல்லை. சில நேரங்களில் நீ செஞ்சு பார்த்தீங்கன்னா என்னன்னா உனக்கு வந்து நீ ஆட்டோமேட்டிக்கா உனக்கு வந்து என் கூட சேர்ந்து செஞ்சு பழக்கம் இருக்கிறதுனால நீ அப்புறம் செஞ்சாலும் கூட யூ கேன் ஆஸ்க் வாட் எவர் யூ வாண்ட் டு நோ. நான் அந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய தென்னை மரங்களை வந்து ரொம்ப கொஞ்சம் சிறுசா போடுறேன், கொஞ்சம் சிறுசாவும் போடுறேன், கொஞ்சம் லைட்டாவும் போடுறேன். சரியா? சப்போஸ் இப்ப ஒரு யூஸ்வலா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த இடத்துல ஒரு ஒயிட் போர்டு இருக்கு, ஆப்ஜெக்ட்ஸ் வந்து லைட் ஆயிட்டே போகும்னு சொல்லி சொல்றோம், ஆப்ஜெக்ட் சிறுசாயிட்டே போகும்னு சொல்லி சொல்றோம். இந்த இடத்துல இந்த மைல் ஸ்டோன் இருக்கு, இந்த மைல் ஸ்டோன் அங்க சிறுசாயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு பனைமரம் இல்ல ஒரு தென்னை மரம் போட்டேன்னா இவ்வளவு தூரத்துக்கு வந்துடும் இல்லையா? ப்ராபபிலி இட் வில் கோ அவுட் ஆஃப் த பேப்பர். அப்ப கம்பேரிட்டிவ் தான். அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு பிளாக் இருந்துச்சுன்னா அது பிளாக்கா தான் தெரியும். சரியா? அப்ப இந்த இடத்துல அவ்வளவு பெருசு போட்டிருக்கீங்களே அப்படின்னா அவன் அந்த இடத்துல வந்து பெரிய பெரிய மரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். இங்க வந்து ஒரு பெரிய ஃபாரஸ்டே இருக்கு. இங்க வந்து லேக், அது அந்த ரிவர் வந்து ஒரு லேக்கா வந்து அப்படி மறைஞ்சிருக்கு, மூடி இருக்கு, அப்படி முடியுது. இந்த இடத்துல வந்து ஒரு திட்டு மாதிரி ஒன்று இருக்கு அப்படின்னு வச்சுக்கிறோம். நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்வலா என்ன சொல்லுவேன்னா, முதல்ல வந்து நான் என்ன செய்ய சொல்றேனோ அதை வந்து நீ செஞ்சு பாத்துக்க. ஓகே. அதுக்கப்புறம் நீ வந்து நீயா செய்யறத அப்புறம் செய்யலாம். அதாவது இதுல வந்து எதுவும் நீ ஆட் பண்ணாத இப்போதைக்கு. ஏன்னா நீ செஞ்சதும் நான் செஞ்சதும் ஆம்பியன்ஸ் சரியா வருதான்றது முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. ஏன்னா ஆம்பியன்ஸ் சரியா வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து நீ உன்னுடைய ஐடியாஸை வந்து நீ இன்கார்பரேட் பண்றப்ப வந்து நீ என்ன செய்யறன்றது எனக்கும் வழங்கும், உனக்கும் வழங்கும். சரியா? புரியுது சார். ஓகேம்மா. இப்ப நான் வந்து இது வேணும்னே நான் வந்து அந்த லைன்ஸை வந்து புரோக்கன் லைன்ஸை போடுறேன். ஏன்னா அப்பதான் வந்து அதுல ஒரு பியூட்டி ஒன்று இருக்கும். இந்த இடத்துல வரைக்கும் அப்படி வந்துருச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் மேடு இருக்கு, மண் வந்து வெட்டி போட்டிருக்காங்க. அது
அப்ப நான் இது கிட்டக்க காட்டணுன்றதுக்காக என்ன செய்ய போறேன், கான்ட்ராஸ்டும் ஜாஸ்தி பண்றேன். த கான்ட்ராஸ்ட்ன்றது என்ன? இட்ஸ் a difference between the light and the dark. ஒரு லைட் இருக்கு, ஒரு டார்க் இருக்கு அப்படின்னா, இம்மீடியட்டா ஒரு டார்க்குக்கு பக்கத்துல ஒரு பிரைட் லைட் இருந்துச்சுன்னா அது வந்து ஹை கான்ட்ராஸ்ட்ன்றோம். இப்ப இங்க வந்து டார்க்கை வந்து நல்லா டார்க்கா காட்டிட்டோம், லைட்டை வந்து கொஞ்சம் கிரேயா தான் காட்டுறோம், ஒயிட்டா காட்டல. வேற இங்க ஒயிட்டாவே காட்டுறோம். அப்பதான் இது கிட்டக்க வரும். சரியா? இப்ப நான் சொல்லி தர்றதுமா 2 ஸ்டெப்பை நான் சொல்லி தருவேன். நம்ம எதுக்காக செய்யறோம் அப்படின்றதையும் பார்த்துக்கிறோம். நம்ம லைட் நமக்கு இங்க இருந்து வர்றதுனால இங்க வந்து வரும். நான் பாடம் சொல்லி தந்துட்டு இருக்கும்போதே திடீர்னு வேற பேச்சு பேசுவேன். சரியா? எதுக்காக உனக்கு நான் சொல்லி தந்துட்டு இருக்கோம்னா, நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம்னா, நான் உனக்கு வந்து அந்த காலேஜ்ல என்ட்ரன்ஸுக்கும் சேர்த்து தான். சரியா? அந்த என்ட்ரன்ஸுக்கு சேர்த்து எடுக்கிறது வந்து there are few lessons. அந்த Okay, sir. lessons வந்து we can very easily cover. That you don't have to worry about. சரியா? What I want to do now is to make you understand the basics of art. So that you will get educated in art. Let's go into good art or useful art later. It doesn't mean that this is useless, but what I'm trying to say is this is just for increasing your knowledge in okay இவ்வளவுலாம் இருக்கா. இப்போ வந்து பேசிட்டு இருக்கோம். இப்போ வந்து இந்த கான்ட்ராஸ்டுக்கும் அந்த கான்ட்ராஸ்டுக்கும் you are seeing me do it for the first time. You have seen my book. I don't know how much your teachers informed you, but இப்போ வந்து யூ அண்டர்ஸ்டாண்ட், ஓஹோ இதைத்தான் அவர் செஞ்சிருந்தாராங்கன்னு சொல்லிட்டு யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அப்ப கான்ட்ராஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, அப்ப வந்து கான்ட்ராஸ்ட் வந்து இப்படி இருக்காதா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரலாம். இப்ப அதுக்கு இங்க இப்ப பதில் வருது உனக்கு இல்லையா? அதான் சொல்றேன். நான் அந்த அந்த ஸ்ட்ரீமை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்குறேன். என்ன, இங்க மேடா இருக்கிற மாதிரியும் இந்த இடத்துல ஒரு பள்ளம் ஒண்ணு இருக்கிற மாதிரியும் செஞ்சுட்டேன். சரி, சிம்பிள், ஒன்றும் இல்லை. அவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்து இதை வந்து டார்க் ஆக்கவும் இது மேல வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி சின்ன 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 அப்படியே ஆப்பிள் உடைச்சிட்டு இருக்குது. என்கிட்ட ஒரு சோறை உடைக்கிற மாதிரி இருக்குல்ல. இந்த இடத்துல வந்து தரை வந்து கொஞ்சம் மேடா இருக்கிற மாதிரி வச்சுக்குவோம். அதாவது என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல லைட் இங்க இருந்து வர்றதுனால இந்த இடம்லாம் டார்க்கா தான் இருக்கும். ஆனா நம்ம கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறதுக்காக அவ்வளவு டார்க் ஆக்குறது கிடையாது. இந்த இடம் ஒரு இம்பார்ட்டன்ட் இடம் இல்லை. ஆக்சுவலா எடுத்து பார்த்தோன்னா இந்த ரோடு வந்து இம்பார்ட்டன்ட்னு வச்சுக்க, அந்த கல்வெர்ட் இம்பார்ட்டன்ட், ஓகே, அந்த மவுண்டன், இந்த மரங்கள் இருக்கிறது இம்பார்ட்டண்டா இருக்கு. இது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஆனாலும் unless we show sufficient detail, இது கிட்டக்க வராது. இது கிட்டக்க வந்து ஆகணும் இல்லையா? அப்ப கிட்டக்க வர்றது வரைக்கும் நீ வந்து அந்த இடத்துல லைட் அண்ட் ஷேடு கொடுத்துதான் ஆகணும். இங்க கொஞ்சம் புல்லெல்லாம் முளைச்சிருக்கு. நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட் தான் இருக்கு. இந்த காக்காயை எடுத்துருவோம், அவசியமா இருக்கு.
நீ என்னம்மா இப்ப நான் 10th படிக்கிறல்ல? 10th 11th? 12th சார் இந்த ஓ இயர். ஓ 12th போயிட்டியா? அப்ப எஸ் சார். உனக்கு ஸ்டடீஸ்லயும் உனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு கான்சென்ட்ரேஷன் இருந்தாகும் இல்ல? இல்ல சார், இதுக்கு ஓப்பன் ஆ ஸ்கூலிங் போர்டுன்றதுனால ஆ சீனியர் செகண்டரின்னு சொல்லிட்டு +1 +2 கிடையாது சார், 11th ஆ 12th கிடையாது. ஆ 12th டைரக்டா எழுதுற மாதிரி இருக்கும். 2 இயர்ஸ் ஆ. நம்ம வந்து எழுதிக்கலாம். 2 இயர்ஸ் அந்த கோர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓ ஹாஃப் சப்ஜெக்ட்ஸ் வந்து ஹாஃப் த எஸ் சப்ஜெக்ட்ஸ் சார், ஒரு செமஸ்டர் தடவை வைஸ் எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம் சார், இயர்லி எழுதிக்கலாம். ட்வைஸ் நடக்கும். ஓகே, கொஞ்சம் பேர்டன் கம்மியாகும். ஆ எஸ் இல்ல சார். கொஞ்சம் கொஞ்சம் இப்போ பேர்டன் எனக்கு கம்மி. ஜஸ்ட் 3 சப்ஜெக்ட்ஸ் தான் சார் இருக்கு. ஓகே ஓகே, சரி சரி சரி. சரியா, இது இது நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். நம்ம அதுக்காக நம்ம இதை கான்சென்ட்ரேட் பண்ணாம இருக்க போறது கிடையாது. ஆனா நீ வந்து அந்த மார்க்ஸை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். ஏன்னா இப்போதைக்கு வந்து யூ ஆர் திங்கிங் அபவுட் ஜாயின் பிஎஃப்ஏ இல்லையா? எஸ் நாளைக்கு நீ சார். வந்து என்ஐடியோ இல்லாட்டி நிஃப்டோ போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோன்னு வச்சுக்க. கிட்டத்தட்ட நமக்கு 1 இயர் இருக்கு அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு இல்லையா? அது நீ ஜாயின் எஸ் பண்ணணும் சார். அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப இங்க பாரு என்ன செய்யறேன்றது பாரு. அப்படியே கிராக்ஸ் இருக்கிற மாதிரி இந்த இடத்த வந்து நான் கொண்டு வரேன். அதாவது திஸ் இஸ் ஹையர் தேன் திஸ். இப்போ இதோடைய ஸ்கேலை வந்து நான் காட்டல. இப்போ நான் இந்த இடத்துல வந்து இதை வந்து இப்படி காட்டியிருக்கேன். அதனால ஒரு ஸ்கேல் செட் ஆகுது. இப்போ இதை வந்து நான் வந்து ரொம்ப பெரிய ஏரியாவை காட்டணும் அப்படின்னு நினைச்சேன்னா ஐ வில் டேக் திஸ் ஆஃப். வில் டேக் திஸ் ஆஃப் அண்ட் மேக் இட் ஸ்மால். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எரேசர் வந்து ஒரு ஆர்ட் டூல் அப்படின்னு தான் சொல்லித்தராங்க. தெர் ஆர் பீப்புள் ஹூ சே that you should not use an eraser while you are doing art. சில டீச்சர்ஸ் சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எரேசரை யூஸ் பண்ண விட்டானா தே டேக் லிபர்ட்டி யூஸிங் த எரேசர், சேயிங் தட் தே கேன் ஆல்வேஸ் எரேஸ் எனி திங். அதனால வந்து அவங்க வந்து நான் எரேசர் யூஸ் பண்ண விடுறது இல்லைன்னு. I insist that you use an eraser and do good art rather than எரேசர் யூஸ் பண்ணாததுனால ஒரு பேட் ஆர்ட்டாக வர வேண்டாம். சரியா? எரேசர் வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணுவேன். இதை உட்காந்து ஓயாமல் அதை செஞ்சுட்டே இருக்கிறது கிடையாது. பட் வி கேன் யூஸ் த எரேசர். இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஒரு ஷேடோ ஒன்று கொடுக்குறேன். இதுக்கு இந்த சைடு மாத்திரம் ஷேடோ வச்சுட்டு அந்த இடத்துல கொஞ்சம் போல ரிஃப்ளெக்ஷன் விட்டுறேன். அப்படி வந்துருச்சு. அந்த இடத்துல வந்து ஒரு நம்பர் ஒன்று எழுதியிருக்கு, ஊருடைய பேர் எழுதியிருக்கு. அந்த இடத்துல ஷேடோ வந்துருச்சு. இப்போ வந்து இதோடைய ஸ்கேல் மாறிடுச்சா? ஒரு நேரோ ரோடா இருந்தது இப்போ ஒரு பெரிய ரோடா ஆயிடுச்சா? அது சின்ன ஒரு விஷயத்த அப்ப ஸ்கேலை நம்ம மாத்துறது மூலமா அப்ப அங்க வந்து அவ்வளவு பெருசாயிரும். ஸ்கேலை நம்ம மாத்துறது மூலமா விஷயங்கள் வந்து வேற ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்குது. சரி, இப்ப இது இப்படி போய்கிட்டே இருக்கட்டும். இந்த ரோடு வந்து அப்படி போய் அங்க போய் ஜாயின் ஆயிட்டு இருக்கு. இப்ப இந்த இடத்துலயும் நம்ம வந்து ஒரு மேடு ஒண்ணு இருக்கிற மாதிரி காட்டிடுவோம். அப்படியே மேடு வருது. அந்த இடத்துல மேடு வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு இங்க தெரியாம போயிருது. அப்படி வேணும் ஜாயின் ஆயிருக்கு. இதை நம்ம we are looking at it from above. நம்ம ஆக்சுவலா கொஞ்சம் உயரமான ஒரு இடத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 10 feet above the road இருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி வச்சுக்கிறோம். சரியா? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த இடத்த we are going to handle. இப்ப நம்ம வந்து இங்க வந்து என்ன செய்யலாம்? இங்க வந்து அங்க டிஸ்டன்ஸ்ல தென்னை மரங்கள்லாம் இருக்கிற மாதிரி எல்லாம் போடலாம். அப்புறம் சில பெரிய மரங்கள் இருக்கிற மாதிரி போடலாம். பாருங்க, அவ்வளவுதான் செய்யறோம். அப்ப அவ்வளவு ஈஸியா செஞ்சா வந்துருமா? இல்ல, we have to practice இல்லையா? To get that kind of an effect we have to practice.
ஆனா என்னன்னா டீட்டெயிலிங்கை வந்து நம்ம கரெக்டா கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா we can manage to do whatever we feel like doing. இப்ப இதுவும் கிட்டத்தட்ட ஒரு லெவலுக்கு வர ஆரம்பிக்குது. அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய மரம் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். சரியா? இந்த இடத்துல எவ்வளவு பெரிய மரம் ஒண்ணு போடுவோமா? எப்படி போடுறோம்? எஸ் சார். எப்படி போடுறோம்? நம்ம ஒரு பிரான்ச் எப்படி வருது, அந்த மரம் லேசா சாஞ்சிருக்கு. எப்ப நம்ம எரேஸ் பண்ணணும்னு சப்போஸ் இதை எரேஸ் பண்ணணும்னு யோசிச்சோன்னா அப்புறம் நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். ஆர்கானிக்கா இருக்கிறதுனால it will turn at a certain angle. இப்ப இந்த சைட்ல இருந்து வருது, நம்ம இதை வந்து எரேஸ் இந்த கொஞ்சம் போல எரேஸ் பண்ணிக்கிறோம். அந்த இடத்துல லீவ்ஸ் வந்து அப்படி வந்திருக்கு. இதை எரேஸ் பண்ணாதான் நமக்கு லைட் வந்து கரெக்டா தெரியும். அதை நம்ம இப்ப கேர்ஃபுல்லா செஞ்சிருக்கலாம். ஆனா நம்ம வந்து ஆர்கானிக்கா நம்ம வந்து க்ரோ பண்ண விடுறோம். ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுட்டு செய்யல நம்ம. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நம்ம செஞ்சு பார்த்துருக்கோம்னா இல்லை. அதனால நமக்கு வந்து ஒரு ஆர்கானிக்கா செஞ்சுட்டு போறதுனால it will happen as it happens. அப்ப இப்படி வந்திருக்கு நமக்கு. இப்படி வந்திருக்கு. அந்த 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 இடத்துல இருந்து ஒரு ரூட் வந்து கீழே இறங்கியிருக்கு. அவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு போயிட்டாலுமே அந்த ரூட்ஸ் எல்லாம் அப்படி வந்து இறங்குற மாதிரி ஒன்று காட்டிடும். அவ்வளோ ப்ராடாக வேண்டாம், கொஞ்சம் நேரமாக்கிக்கிறோம். இது வந்து நம்ம ரெஃபரன்ஸை வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து இவ்வளவு கரெக்ஷன் இருக்கிறதுக்கு தேவைப்படாது இல்லையா? branches when they grow out they become thinner. சரியா? அப்படியே தின்னாயிட்டே போகும். அதே மாதிரி ட்ரங்க்கும் ட்ரீயோடைய ட்ரங்க்கும் பெருசாக ஐ மீன் வெளியே போக சிறுசாகிக்கிட்டே போகும். சரியா? இப்ப நம்ம வந்து இதை வந்து இப்படி ஷேட் பண்ணுவோம். நான் வந்து diagonal lines போட்டேன் அப்படின்னா I call that light and shade. Any other line would be a form. சமயத்துல வந்து லைட் அண்ட் ஷேடும் ஃபார்மும் சேர்ந்து வந்துடும். we will create a form using light and shade. அப்ப curved lines கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணுவோம். ஜென்ரலா இந்த diagonal lines நம்ம போடுறது ஒரு லைட் அண்ட் ஷேடை காட்டுறதுக்காக தான். என்னமா இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கா, இல்லாட்டி என்னது கன்ஃபியூஸ் ஆகுதே இருக்கா? இல்ல சார், புரியுது சார். புரியுதா? ஓகே. இதை விஷுவலைஸ் பண்ணி இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். ஓகே சரி. சரியா? இப்ப ரொம்ப கிட்டக்க இருக்கு இந்த மரம், அதனால வந்து லீவ்ஸ் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டா தெரியும். அப்ப இந்த சைட்ல லைட் இருக்கு, இந்த சைட்ல இருந்து லைட் வருது. அப்ப இந்த சைடு டார்க் இருக்கும், கீழே மரத்துக்கு கீழே டார்க் இருக்கும். நான் வந்து 8B பென்சிலுக்கு போயிடப்போறேன். 8B பென்சில் ஐ எம் நாட் யூசிங் இட் பிகாஸ் 8B வந்து 6B விட டார்க்கா இருக்கும்னு சொல்ல முடியாது. HB, B, 2B, 3B எல்லாம் இருக்கு. இப்ப 3B, 4B, 5B, 6B வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா டார்க் ஆகிட்டே வரும். 6Bக்கு மேல எல்லா டார்க்கும் ஒண்ணுதான். Graphite pencil will never give a black. Graphite pencil will give a deep gray.
that too a silvery gray. சரியா? அப்ப நமக்கு வந்து Yes, பிளாக் sir. வந்து இதுல வராது. நம்ம பிளாக் மாதிரி சில விஷயங்களை காட்டிக்கிறோம். எதுக்காக நம்ம வந்து அப்ப 6B 8B எல்லாம் இப்ப என்னத்துக்கு தான் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸ்மூத்னஸ் ஆஃப் த லெட். அப்ப நான் டீட்டெயில் காட்டுறது எனக்கு ஈஸி. சரியா? இப்ப நான் இந்த இடம் வந்து வெளியில வரப்போகுது. அப்போ வந்து நான் என்ன செய்யறேன், இந்த இடத்துல வந்து லீவ்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து ரொம்ப டீட்டெயில்டா காட்டாம வேற வேற டைரக்ஷனுக்கு எனக்கு வந்து கை போகுது. சரியா? நம்ம ஒர்க் ஷாப்ல கூட நம்ம இது பேசிக்கிட்டு இருந்தோம். பிரான்ச்சஸ் நம்ம காட்டுறதா இருந்தால், இந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரீ ஒன்று வரைஞ்சிட்டு இருக்கோம், பிரான்ச்சஸ் காட்டுறதா இருந்தால் இந்த டார்க் ஏரியாக்குள்ள தான் பிரான்ச்சஸ் தெரியும். லைட் ஏரியால பிரான்ச்சஸ் வராது. ஏன்னா லைட் ஏரியா வந்து இட் இஸ் ஹோல்டிங் லைட் பிகாஸ் த லீவ்ஸ் ஆர் கம்மிங் அவுட். அப்ப அங்க லைட் விழுந்துகிட்டு இருக்கப்ப அதுல இருந்து பிரான்ச் வெளியில வரலாம். இந்த இடத்துல நான் இப்படி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். அந்த இடத்துல டார்க்னா அந்த இடத்துல இருந்து ஒரு பிரான்ச் இப்படி வரலாம். இங்க இருந்து வரலாம், டார்க்ல இருந்து வெளியில வரலாம். அதுக்குள்ள வந்து பிரான்ச் தெரியாது. டார்க்கா இருக்கக்கூடியதுக்குள்ளதான் பிரான்ச்சே தெரியும். சரியா? அது வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். எப்பயுமே செய்யும்போது அதை ஞாபகம் வச்சுக்கிட்டே செஞ்சுட்டு இருக்கணும். இப்ப என்ன செய்ய போறேன்னா இந்த இடத்துல வந்து நல்ல டீட்டெயில்ல லீவ்ஸ் இருக்கிற மாதிரி காட்டுறேன். லீவ்ஸ் இருக்கிற மாதிரி காட்டுறேன். நான் லீவ்ஸை வரைஞ்சிக்கிட்டு இல்லை. The way my pencil moves, ஸ்ட்ரோக்ஸும் டிஃப்ரெண்ட் சைஸா இருக்கு, என்னுடைய ப்ரெஷரும் டிஃப்ரெண்டா இருக்கு, ஆங்கிள்ஸும் டிஃப்ரெண்டா இருந்துகிட்டே இருக்கு. திஸ் கம்ஸ் வித் ப்ராக்டிஸ். எப்படி இப்படி கொடுத்து பார்க்குறேன், நான் அப்படியே கொடுக்குறேன், அப்படி அப்படி போகுது, அப்படி அப்படி கொடுக்குறேன், வேற வேற டைரக்ஷன். நல்லா இருக்கா? அப்ப ஐ கண்டினியூ. நல்லா இருந்துச்சுன்னா அந்த டைரக்ஷன் கொடுக்கறத வந்து நான் கண்டினியூ பண்றேன். அது நல்லா இருக்கு. ஓகே. அப்ப இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் கீழே வரலாமா, அந்த இடத்துல மேல போகலாமா? அப்ப வந்து வி யூஸ் ரெஃபரன்ஸ் போட்டோகிராஃப்ஸ். அப்ப நீ வந்து இந்த இதை செஞ்சுட்டு இருக்கும்போது கூட ஒரு ரெஃபரன்ஸ் போட்டோகிராஃப் நீ எடுத்து வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு அந்த லீஃப் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்துக்க. இது பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கிறதுனால பிளாக் அண்ட் ஒயிட் ரெஃபரன்ஸ் எடுத்துக்க. எடுத்துக்கிட்டு எப்படி வந்து இது போகுது அப்படின்றத நீ பார்த்துக்கிட்டு வரைகிறது பெட்டர். இப்போ இந்த இடத்துல டெப்த் இருக்கிறதுனால இங்க லைட்டை விட்டுருவோம், ரொம்ப டார்க் வைக்க மாட்டோம் நம்ம. பின்னாடி வந்து டார்க்கா இருக்கிறதுனால டார்க்கா இருக்கிறத டெப்த்னு சொல்லுவோம். இட்ஸ் a deeper tone. இப்ப நான் இந்த பிரான்ச்சுக்கு, இந்த பிரான்ச் இருக்கு பத்தி, இந்த பஞ்சை, அந்த பஞ்சை வந்து கட் பண்றேன். அப்படியே கட் பண்றேன்னா ஐ எம் லெட்டிங் இட் பி சீன் தேர். நம்ம ட்ரீ வரைகிறதுன்னு சொல்லிட்டு தனியா செய்வோமா? அதுல வந்து we will talk about how to do trees, how to create a character. ஆனா இதை வந்து ஜென்ரலா நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம செஞ்சுக்கிறோம். ஓகே சார். சரி, இப்ப இந்த இடத்துல லைட்டா இருக்கு, இந்த இடத்துல லைட் விழுந்துகிட்டு இருக்கு. அதை காட்டுறது நல்லா இருக்கும் இல்லையா, லைட்டா விழுந்துகிட்டு இருக்குன்றத. அப்ப என்ன செய்யறோம்னா பேக்ரவுண்ட்ல இருந்து கொஞ்சம் போல லைட் டார்க் வைக்கிறோம்.
ரொம்ப டார்க் வச்சாலும் நல்லா இருக்காது. அதனால சில இடங்கள்ல மாத்திரம் அப்படி டார்க் வைக்கிறோம். அந்த ட்ரீ வெளியில வருது பாரு, இப்போ இந்த இடத்துல வெளியில வரல, இப்போ அந்த இடத்த கொஞ்சம் போல டார்க் நான் வைக்கவும் அந்த இடம் வெளியே இருந்துச்சு, அந்த லைட் ரிலீஃப் ஆகி வரதுக்கு தானே லைட்டு சார்? ரிலீஃப் ஆயிடுச்சு, லைட் ரிலீஃப் ஆயிடுச்சு. இப்போ இதுல இருந்து இங்க கண்டினியூட்டி வரும். இப்போ இந்த சைட்ல இங்க டார்க் வச்சிருக்கோம் பாத்தியா, அதை அப்படியே இட் கேன் கம் ஹியர், இட் கேன் கோ தேர், ஆனா ஒரு கண்டினியூட்டி வரும். அதை என்ன செய்யறோம், ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் காட்டி அந்த இடத்துல கொஞ்சமா காட்டிடுறோம். காட்டிட்டு இதோட வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து அப்படி அப்படி காட்டிட்டு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி அப்படின்னு காட்டுறோம். we differentiate the texture between the leaves and this. இது வேற மாதிரி இருக்கு. இந்த மண் வந்து சேர்ந்திருக்கிற இடத்துல கொஞ்சம் புல்லு முளைச்சிருக்கு. இது வந்து நான் வந்து ரொம்ப பிளான்டா செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா லைட்டர் கிராஸ் கூட விடுவேன். ஐ கேன் எரேஸ் அண்ட் லீவ் லைட்டர் கிராஸ். அது இப்போ இல்லை, நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்றது நமக்கு போறப்ப செய்வோம். நவ் வாட் வி ஆர் டூயிங் இஸ் பெர்ஸ்பெக்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப இந்த இடத்துல ஒரு மரம் ஒன்று போட்டிருக்கோம், நல்லா தான் இருக்கு. ஒரே ஒரு மரம் இருந்தா நல்லா இருக்காது இல்லையா, அதனால இன்னொரு ஒரு சின்ன மரம் ஒன்று போடுவோம். When I'm teaching, I use the eraser more often than when I'm doing it for myself. நான் ஆக்சுவலாக வந்து எனக்கு நான் செஞ்சிட்டு இருக்கும்போது I would have a plan, I would have a reference, I would have a clear picture of what I want to do. இப்போ வந்து I use an eraser to show that there's nothing wrong in using an eraser. சரியா? Maybe this tree can be bigger, அந்த டிஸ்டன்ஸ் இல்லை, இருந்தால் ஒரு சின்ன ட்ரீ இருக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். அதே மாதிரி டெக்ஸ்சர் தான் கொடுக்குறேன். இப்போ அதுக்கு வந்து ஒரு ஷேடோ ஒன்று கொடுத்துட்றேன். இப்போ இதோடைய ஷேடோவும் வருது அங்கேருந்து. ஷேடோ வந்து கூடுமான வரைக்கும் ஒரு ஹரிசான்டல் பிளேன்ல விழுந்துச்சுன்னா ஹரிசான்டலா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். கலர்ல நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா அந்த இடத்துல என்ன லோக்கல் கலர்னு சொல்லுவோம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய கலர் என்னவோ அந்த கலரோட ஒரு ப்ளூ மிக்ஸ் ஆகி வரும். when we do that we will talk about that. சரியா? இப்ப இத பார்த்த உடனேயே இந்த மரத்தோடைய ஷேடோ இங்க விழுந்துகிட்டு இருக்கான்ற ஒரு ஃபீலிங் வரும். சரி, ஏன்னா இந்த இடத்துல லைட் அண்ட் ஷேட் அப்படி வச்சிருக்கோம் நம்ம, அதெல்லாம் வந்ததுனால இந்த மரத்தோடைய ஷேடு அங்கே விழுந்துட்டு இருக்கிற மாதிரி வருது. அந்த பிரான்ச்ல இருந்து கொஞ்சம் இப்போ வருது. நான் என்னுடைய ஸ்ட்ரோக்ஸை ஐ ஹவ் மேட் இட் ஸ்மாலர். கான்ட்ராஸ்டை குறைக்கிறேன். ஐ எம் ரெடியூசிங் த கான்ட்ராஸ்ட். அதாவது ஒரு கிரேக்கும் இன்னொரு கிரேக்கும் நம்ம அந்த கிரே ஸ்கேல் போடுவோம் இல்லையா, அந்த 7 கிரே 10 கிரே போடுவோம் இல்லையா, அந்த கிரேல பக்கத்துல இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன் நான். இந்த இடத்துல வந்துருச்சு. பிளெயினா இல்லாம அந்த இடத்துல எல்லாம் வந்து கொஞ்சம் பிளான்ஸ் இருக்கிற மாதிரி, கிராஸ் இருக்கிற மாதிரி, ராக்ஸ் இருக்கிற மாதிரி கூட போடலாம். அப்போ வந்து லைட் அண்ட் ஷேடு கரெக்டாக வச்சிடணும். இந்த இடத்துல ஒரு ராக் ஒன்று இருக்கு, இந்த இடத்துல வந்து இன்னொரு ராக், அதோட கொஞ்சம் டாலர் ராக் ஒன்று இருக்கு.
அப்போ லைட் அண்ட் ஷேட் கரெக்டாக இருக்கணும் அந்த இடத்துல. அந்த பத்திய ராக் மாதிரி போட்டது. எஸ் சார். இப்போ இந்த இடத்துல வந்து தண்ணி போகிற மாதிரி இருக்கிறத நான் வந்து ஜாஸ்தி காட்டல. It will be sort of understood. இப்போ நம்ம இங்கெல்லாம் வந்து நம்ம ட்ரீஸ் வந்து ஈஸியாக போட்டு போயிடலாம். ஏன்னா ஒரு டால் ட்ரீ ஒன்று இருக்கிறதா வச்சுக்கிறோம். அப்படி ஆனால் பட் வி ஆர் ஹைடிங் ஸோ மெனி திங்ஸ். அந்த பிரிட்ஜை மறைச்சிட்டோம். அதெல்லாம் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னும் அழகாக செட் பண்ணிட்டு போகலாம். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு தென்னை மரம் இருக்குன்னா அப்ராக்சிமேட்லி எவ்வளோ பெருசு இருக்குன்றத வந்து நம்ம வந்து கெஸ் பண்ணிட்டு பனைமரம் 2-3 பனைமரம் போட்டுருவோம். சரியா? பனைமரம் நம்ம போடவே இல்லை. எப்படி ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்றோம்ன்றத பாருங்க. அப்ப இதை பேஸ் பண்ணி இந்த இடத்த டார்க் ஆக்குறதும் லைட் ஆக்குறதும் நம்ம செஞ்சுக்கலாம். என்ன டெக்ஸ்சர் வைக்கணும், ஸ்டோன்ஸ் வைக்கிறோமா, இது வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பேஸ் பண்ணி இந்த இடத்துல என்ன நம்ம டீட்டெயில் கொடுக்கணுன்றதை பேஸ் பண்ணி டெப்த் ஆஃப் ஃபீல்டு இன்க்ரீஸ் பண்றோம். அதுக்கு நிழல் விழுகுது. இப்ப 2 ஆளுங்க நடந்து போறாங்க அப்படின்னு முதல்ல வந்து தரைய போட்டுருவோம். இப்ப கிராமம் மாதிரி இருக்கிறதுனால வண்டி பாதை போற மாதிரி கட்டாயமா வண்டி பாதையோட தடம் இருக்கும் இல்லையா? அப்படின்றப்ப அந்த வண்டி பாதை இருக்கிற மாதிரின்னா ரெண்டு பள்ளம் இருக்கும். கொஞ்சம் சிறுசா போட்டுக்கிறோமா? இது வந்து அப்படி போற மாதிரி இருக்கும். இந்த இது இப்படி போற மாதிரி வச்சுக்கிறோம். அங்க போறப்ப அவ்வளவு சிறுசா இருக்கு. அப்ப இதை பேஸ் பண்ணி அதோடைய ஹைட்டை நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரி, நான் இன்னொரு செட்டு கூட போடுறேன், லேசா போட்டுட்டு விட்டுறேன். எவ்வளோ தூரத்துக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கல, ஆனால் நேரம் ஆகிட்டே போகுது. இப்போ இது வந்து இவ்வளவு ஈஸியாக போட முடியுமா அப்படின்னா, இப்போ வந்து நீ வந்து இதை பார்த்துக்கிட்டு ஒரு ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நீ போட்டு பார்த்தீங்கன்னா உனக்கு இது வந்து போட முடியிற லெவலுக்கு வந்துடும். ஆக்சுவலாக இது வந்து செய்யறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் இல்லையா? ஏன்னா டோட்டல் கெஸ் ஒர்க் அப்படியே அது போகுது. இப்போ என்ன, லைட் இங்கிருந்து வந்ததுனால இது பள்ளமா இருந்துச்சுன்னா என்ன இருக்கும், இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பள்ளத்துக்கு அந்த ஷேடோ விழும் இல்லையா? அந்த பள்ளத்துக்கு அந்த ஷேடோ அப்படி விழுகுது. இந்த இடத்துல கொஞ்சம் மேடு இருக்கும். அந்த மேடுக்கு வந்து அந்த லைட்டை ஒட்டி ஒரு லைன் ஒன்று போட்டோம்னா அந்த இடத்துல மேடு இருக்கு அப்படின்றத வந்து காட்டுறதுக்காக. ஸோ இது வந்து தார் ரோடு கிடையாது. அப்ப இல்ல, தார் ரோடு கிடையாது. தார் ரோடா இருந்தாலுமே உடஞ்சு போன தார் ரோடு இது. இப்ப
இப்போ இதுக்கும் அதே மாதிரி போகும். நிறைய டீட்டெயிலுக்கு தான் போகிறோம் நம்ம இல்லையா? பரவாயில்ல, முதல் படம் நல்ல டீட்டெயில்டாக வரைஞ்சிருவோம். அப்புறம் நிறைய நான் வந்து உனக்கு நான் தேரியை எடுத்துகிட்டே போவேம்மா. அதாவது இது கொஞ்சம் 2-3 பிக்சர்ஸ் நம்ம வந்து ட்ராயிங் போட்டுருவோம். கலர் பென்சிலில் ஒன்று செய்வோம், வாட்டர் கலர் ஒன்று செய்வோம். அது செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் நான் என்ன செய்வேன்னா உனக்கு தியரி எடுக்க ஆரம்பிச்சிடுவேன். தியரி அப்படின்னா எலிமெண்ட்ஸ் அண்ட் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டிசைன் வந்து ஆக்சுவலாக உனக்கு அந்த புக்கில் இருந்துச்சு. ஆனால் உனக்கு டீச்சர் யாருமா? தீபா மேம் சார். தீபா, ஓகே. தீபா வந்து தியரி எந்த அளவுக்கு எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு பாரு, அந்த இடத்துல ஒரு பள்ளம் விழுந்த ஒரு ஃபீலிங்கே வந்துருச்சு பாரு. இப்போ இங்கெல்லாம் வந்து டீட்டெயில் காட்டலாம், அப்படி அப்படி லேஸாக அப்படி டீட்டெயில் காட்டலாம் நம்ம. அந்த டீட்டெயில் டிஸ்டன்ஸ்க்கு போக போக குறைஞ்சிக்கிட்டே போயிடும். டிஸ்டன்ஸ் போக போக அப்படி குறைஞ்சிக்கிட்டே போயிடும். லைட்டாகவும் ஆயிடுது, டீட்டெயிலும் குறைஞ்சிருது அப்படியே. இப்போ இந்த இடத்துல எல்லாம் வந்து டீட்டெயில் இல்லாமல் என்னமோ இருக்கிற ஒரு ஃபீலிங்கை நம்ம கிரியேட் பண்ணலாம். ஏன்னா நம்ம இங்கெல்லாம் டீட்டெயில் காட்டிட்டதுனால அதே மாதிரி கிட்டத்தட்ட ஸ்ட்ரோக்ஸ் வச்சோம்னா அந்த இடத்துல இலை இருக்கிற மாதிரி, அந்த இடத்துல புல் இருக்கிற மாதிரி அப்படி வர ஆரம்பிச்சிடும். we are doing overdoing. ஆக்சுவலாக நம்ம ரியலிஸ்டிக்காக ஒரு ஒர்க் செய்கிறோம் அப்படின்னா இவ்வளோ தூரத்துக்கு நம்ம செய்ய வேண்டி வராது. லெசனாக இருக்கிறதுனால we are overdoing it. சரியா? இப்போ என்ன செய்கிறோம் நம்ம இங்கே டிஸ்டன்ஸில் வந்து மரங்கள் இருக்கிற மாதிரி காட்டும். இப்போ அந்த மரங்களை வந்து ரிஃப்ளெக்ஷன் காட்டிட்டோம்னா இந்த இடத்துல தண்ணி இருக்கிற ஃபீலிங். தண்ணி வந்து எப்பயுமே அந்த எட்ஜை போய் சேருது இல்லையா, தரையை போய் சேருது இல்லையா, அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒயிட் இருக்கும். அதை வச்சு தான் இதை நம்ம தண்ணின்றதை காட்ட முடியும். அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஏன்னா தண்ணி போய் ஜாயின் பண்ணும்போது ஃப்ளாட்டாக அப்படித்தான், தண்ணி ஃப்ளாட்டாக தான் இருக்கும் இல்லையா, டாப் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கும். போய் ஜாயின் பண்ணும்போது இட் வில் கோ அண்ட் கிளிங் டு த ட்ரை சர்ஃபேஸ். ஸோ இட் வில் டேக் அ கர்வ் அப். இட் வில் கிளைம் ஆன் டு த ட்ரை சர்ஃபேஸ். அப்போ அந்த தண்ணி பளபளன்னு இருக்கிறதுனால இட் வில் ரிஃப்ளெக்ட். இப்படி ஃப்ளாட்டாக இருக்கிறத ரிஃப்ளெக்ட் பண்ணுறதோட இப்படி திரும்பி இருந்துச்சுன்னா இன்னும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுவும் கர்வ்டாக இருக்கிறப்ப அந்த லைட் வந்து ஜாஸ்தி தெரியும். சரியா? அதனாலதான் அந்த ஒயிட் விடுறோம். அந்த ஒயிட் டெலிபரேட்டா விடுவோம் நம்ம. சரியா? இப்ப நான் என்ன செய்ய போறேன், இப்ப லைட் இங்க இருந்து வந்துகிட்டு இருக்கு. நம்ம என்ன சொன்னோம், கீழே வந்து ஷேடோ இருக்கும். ஏன்னா மேல இருந்து லைட் வர்றதுனால கீழே வந்து ஷேடோ இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அதே தானே மலைக்கும் இருக்கணும். ஆனா மலையில வந்து நம்ம வந்து கீழே வந்து கொஞ்சம் லைட்டாகவும் மேல கொஞ்சம் ஷேடோவாகவும் காட்டுவோம். ஏன்னா கீழே வந்து கொஞ்சம் மிஸ்டியா இருக்குன்ற மாதிரி, டஸ்ட் வந்து இருக்கிறதுனால இது கொஞ்சம் மிஸ்டியா இருக்கிற மாதிரியும் மேல வந்து ஷேடோ இருக்கிற மாதிரியும் காட்டுவோம். கிட்டக்க இருக்கிற மலைன்றதுனால இதுக்கு நான் வந்து டீட்டெயிலிங் காட்டுறேன். அங்க மரங்கள் செடிகள் கொடியெல்லாம் எட்ஜில் தெரிகிற மாதிரியும் காட்டுறேன். இங்க இருக்கிற டீட்டெயில் இருக்காது. இங்க வந்து அது தரன்ற மாதிரி அங்கேயும் செடி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை காட்டுறேன். அப்ப நான் வந்து இந்த இடத்துல அந்த ரிஃப்ளெக்ஷனை காட்டுவேன். அந்த ரிஃப்ளெக்ஷனை காட்டவே அந்த இடத்துல ஒயிட் விட்டுறேன். இந்த இடத்துல வயல் இருக்கிற மாதிரி காட்டிடுறேன். சார்ட் ஆஃப் திஸ் லுக்ஸ் ஆர்கனைஸ்ட். இந்த இடத்துலயும் அப்படியே வயல் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு காட்டிடுறோம். அப்ப ஒரு ஆர்கனைஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம்னா
இட் ஹஸ் பீன் கல்டிவேட்டட். அப்போ அப்படி அப்படி போட்டுட்டு இங்கே இருக்க நமக்கு வேனிஷிங் பாயிண்ட் எங்கே இங்கே இருக்கு. அப்போ அந்த சைடுக்கு போச்சுன்னா அப்படி போச்சுன்னா அப்படின்னு வர்றப்ப அந்த இடத்த மொத்தம் நான் கிட்டக்க காட்டுறேன் உனக்கு. அப்பசைடா போறப்ப வந்து வேறையாகும், ஆர்கனைஸ்டா போறப்ப வேறையாகும். தெரியுது? ஐ திங்க் வி ஆர் டூயிங் டூ மச். சரியா? நம்ம இதோட நிறுத்திக்கிறோம். யூ ஜஸ்ட் ட்ரை திஸ் அவுட். இதை நீ வந்து எல்லாத்தையும் செய்ய முடியணும் அப்படின்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். எவ்வளோ செய்ய முடியுதோ செய்யி. மீதியை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு லெசனாக வர்றப்ப நம்ம செஞ்சுக்கிறோம். என்னன்னா இது வந்து நான் இப்போ உட்காந்து 2-3 ஸ்டூடெண்ட்ஸோட செஞ்சிட்டு இருக்கேன். அதனால எனக்கு வந்து ஐ டோன்ட் நோ வென் டு ஸ்டாப். அதுதான் ப்ராப்ளம் ஆச்சு. சரியா? அந்த மலையை வந்து நம்ம அப்புறம் முடிச்சுக்கிறோமா? ஓகே. இங்க கொஞ்சம் லேசா ஷேடோ வைக்கிறேன். இந்த இடத்துல இங்க வந்து ஷேடோ இருக்கும். சரியா? இன்னைக்கு வந்து இதோட நிறுத்திக்கிறோமா? ஓகே சார். There is enough for you to work on, right? சரி, நான் வந்து உன் பேரை எழுதி யூஸ்வலாக வந்து அந்தந்த பிக்சர்ஸில் வந்து அந்தந்த ஸ்டூடெண்ட்டுடைய பேரை எழுதி டேட் போட்டுருவேன். ஏன்னா ஸோ தட் ஐ வில் ரிமெம்பர். நான் இங்கே சைன் பண்ணுறது இங்கே பண்ணுவேன். ஸ்டூடெண்ட்டுடைய பேரை வந்து அம்ரிதா இல்லை அமிர்தா, அம்ரிதா, THA. எஸ் சார். அம்ரிதா இன்னைக்கு வந்து 12th. சரியா? ஓகே, நான் வந்து என்ன செய்வேன்னா உனக்கு இதை ஃபோட்டோகிராஃப் எடுத்துருவேன். யூஸ்வலாக வந்து நம்ம 2-3 கிரேடில் ஃபோட்டோகிராஃப் எடுத்துருக்கணும். நான் வந்து அதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கான ஞாபகம் இல்லை எனக்கு. அதை எடுத்திருந்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பரவாயில்ல, அடுத்த தடவை செய்கிறப்ப நம்ம வந்து நீ சொல்லிட்டே வரலாம், சார் ஒரு தடவை ஃபோட்டோ எடுத்துருங்க அப்படின்னு நான் எடுத்துருவேன். பட் நான் கூட ஸ்க்ரீன்ஷாட் வேணா எடுத்துக்கிறேன் சார். எடுத்துக்கல, நான் நிறுத்தி நான் வந்து இப்போ இதில் கூட எடுத்துக்கிறேன். நீ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறனா கூட எடுத்துக்கலாம். சரியா? ஓகே சார். கொஞ்ச நேரம் எடுத்து சொன்னேன், நான் கையை கூட எடுத்துருவேன். நீ அதை செஞ்சுக்கலாம் நம்ம. யூ காட் த பிக்சர் லைக் வாட் வி ஆர் டூயிங். இப்போ என்னன்னா இந்த இடம் வந்து நமக்கு பிலோ ஐ லெவலில் இருக்கு. இதெல்லாம் பிலோ ஐ லெவலில் இருக்கு. இங்கே வர வர இதுதான் ஐ லெவல் நமக்கு இல்லையா? ஹொரைசான் தான் ஐ லெவல். இங்கே வர வர ஐ லெவலுக்கு போயிடுச்சு. அப்போ வி டோன்ட் சி த டாப் ஆஃப் த ட்ரீ. ஹியர் வி சி த டாப் ஆஃப் த ட்ரீ. இங்கே ஓரளவுக்கு டாப் தெரியுது. அங்கே போக போக வி சி த ட்ரீ இன் ப்ரொஃபைல். அங்கெல்லாம் கம்ப்ளீட்டாக ப்ரொஃபைலுக்கு போயிடுது. இதை வந்து நம்ம கீழே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த மவுண்டன்ல. அதெல்லாம் வி கேன் கம்ப்ளீட் நெக்ஸ்ட் கிளாஸ். சரியா? இப்போ வந்து அநேகமாக நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து வி மைட் ஹாவ் டு ஐதர் அட்வான்ஸ் இட் ஆர் ஏன்னா திரும்ப வந்து எனக்கு வந்து மீட்டிங் நெக்ஸ்ட் வீக் ஒரு மீட்டிங்க்கு போக வேண்டியிருக்கு நம்ம கிளாஸ்க்கு. டேட் எனக்கு என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் டியூஸ்டே மண்டே அப்படி ஒரு கிளாஸ் ஒன்று வச்சுக்கிறோமா? ஓகே சார். அப்படி பார்த்துக்கிறோம். ஓகே சார். ஓகே, நீ இதை கம்ப்ளீட் பண்ணுமா? கம்ப்ளீட் பண்ணி எனக்கு அனுப்பி விடு. ஓகே சார். சரியா? நம்ம 2 பேருக்கு ஒரு வாட்ஸ்அப் இது ஒன்று ஆரம்பிச்சுக்கிறோம், ஒரு லிங்க் ஒன்று ஆரம்பிச்சுக்கிறோம். நீ அதில் போஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே தென் பாய். தேங்க்யூ சார். தேங்க்யூமா, பாய். யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? கண்டிப்பாக சார். ஓகே ஓகே.